பாஸ் உங்களுக்கான வீடியோ. ஓகே பாஸ். ஹாய் மச்சான், எப்படி இருக்க? உங்கள்கிட்ட எங்க இருக்க? ஏன்னா நீ உள்ள போயிட்டு எதெல்லாம் சொல்லிட்டு போனீங்களோ அதெல்லாம் செய்யலடா. உன் மனசாட்சியை நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வெறி இருந்துச்சுல, நீ என்ன ஆகணும், நீ யாரா ஆகணும். இன்ன வரைக்கும் நீ ஸ்ட்ரகிள் பண்றல. இந்த ஷோ உள்ள வரும்போது நீ சொல்லிட்டு தானே வந்த. ஆனா அந்த ஸ்ட்ரகிள்ங்கிறது வந்து நீ வார்த்தையில மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம செயல் இருக்கணும். நீ உள்ள வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நாம உள்ள போய் டெய்லி ஷோ பார்த்து உள்ள போல, நம்ம ஷோ விளையாட உள்ள போயிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள போயிருக்காங்க. யூஸ்வலா ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளோட வீக்னஸ் வெளில தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஏன்னா வீக்னஸ் தெரிஞ்சா எதிராக நம்ம அடிச்சுவோம். ஆனா நீ வீக்னஸை உள்ள கூட்டு போயிருக்க. அதாவது எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் ஒரு பெரிய வீக்னஸ். ஒவ்வொரு ஆணுக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வீக்னஸ், ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் வீக்னஸ். ஸோ இட்ஸ் எமோஷனல் பாண்டிங். அப்போ நீ தெரிஞ்சே உன் வீக்னஸை உள்ள கூட்டு போயிருக்க, ஐ மீன் எமோஷனல் வீக்னஸை உள்ள கூட்டு போயிருக்க அப்படின்னா இட்ஸ் எ சேலஞ்ச். எல்லாரும் சொல்லுவாங்க இது உனக்கு ஒரு மைனஸ். நான் சொல்றேன், உன் ஃப்ரெண்டா உன் மனசாட்சியை சொல்றேன், இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்டரியில ஒய்ஃபோட கண்டஸ்டண்டா உள்ள போய் எதிர்த்து நின்று விளையாண்டு ஜெயிச்சு வந்தேன்னா அது உனக்கு ஒரு ஹிஸ்டரி மேட்ச். அதான் சொன்னேன், எதிர்த்து நின்று விளையாடணும் யாரா இருந்தாலும். இந்த ஆல் இஸ் இயர் நீ பட்ட கஷ்டம், உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஷோல சொல்லாம, இந்த ஷோல அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டாம லைஃப்ல நீ எங்க காட்ட போட்ட? அதை எனக்கு பதில் சொல்லு. எங்க காட்ட போற? 50 நாள் முடிஞ்சிருச்சு. நீ உள்ள போய் 3 வாரத்துக்கு மேல ஆச்சு. 2 நாள் நீ உள்ள போய் ஆக்டிவா பண்ண, அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ண எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இருக்கிற இடத்துக்கு தெரியல. சோ நீ எல்லாரையும் எதிர்த்து விளையாடணுங்கிறது தான் இந்த ஷோவோட ஃபார்மேட். அது உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, நீ என்ன சொல்லிட்டு வந்தியோ அதை நீ ஃபாலோ பண்ணு. அதை உனக்கு ஞாபகத்துக்காக தான் நான் இப்போ உள்ள வந்து நான் அதை பேசுறேன். ஏன்னா இன்னும் உங்ககிட்ட 50 நாள் நீ நல்லா விளையாண்டு நான் அப்ரிஷியேட் பண்றதுக்கும், உன்னை திறமையை பயன்படுத்திக்கிறதுக்கும், உன்னை கொண்டாடுறதுக்கும் எல்லாரும் காத்திருக்காங்க. அது நானும் ஒருத்தன் காத்துட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி ஒவ்வொரு வாரம் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றீங்க நீங்க? அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை கவனிச்சனாவே உன் விளையாட்டு எப்படி விளையாடணுங்கிறத உனக்கு அங்கேயே தெரிஞ்சு. நான் அன்னைக்கு பார்த்த பிரச்சனை, வாழ்க்கையில ஜெயிக்கணும் வெறியா ஒருத்தர் நம்மள அவனை தட்டி எதுவும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன பண்ணணும், எதுக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கிற ஞாபகம். உன் குழந்தைங்க 2 பேர் வீட்டுல இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கேன். அவங்களை விட்டுரு. அவங்கள விட்டுட்டு தான் நீ உள்ள போயிருக்கேன்னு உனக்கு தெரியும். அதை நீ போய் ஷோல நீங்க சொல்ல வேண்டிய அவசியம். அவங்கள நாங்க பார்த்துக்கோம், நாங்க வெளில. ஓகே, we take care of your family, we take care of your kids. So I have a lot of expectations. அந்த ஆதாரத்துல தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயம் பேசிக்கலாம். ஸோ இந்த 2 நாள் நான் பேசின ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, இந்த 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் மறந்துட்டு மறுபடியும் நீ இதே மாதிரி விளையாடாத. வந்தேன்னா நானே வீட்டுக்கே அங்க இருப்பேன். புரியுதா? நீ சேலஞ்ச் பண்ணுன்னு விக்ரம்கிட்ட சொல்றல, ஒவ்வொருத்தருக்கும் சேலஞ்ச் பண்ணு. நீ யாருங்க, நீ யாருன்னு ஒவ்வொருத்தரையும் சேலஞ்ச் பண்ணு. ஈவன் யுவர் ஒய்ஃப், சேலஞ்ச் யுவர் ஒய்ஃப் அண்ட் ஷோ யூ ஆர் ஹூ யூ ஆர். நிதானமா விளையாடு, தெளிவா விளையாடு, கான்ஃபிடண்டா விளையாடு. லவ் யூ மச்.